நம்முடைய மாவட்ட பொருளாளர் ஜாகிர் பாய் அவர்கள் அப்ராடில் போய் படிக்கிற விஷயங்கள் சம்மந்தமாக சின்ன சில தகவல்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இங்கே யார் அண்டர் கிராஜுவேட்டில் இருக்கிறீங்க? யூஜி காலேஜ் யார் படிச்சுட்ருக்கீங்க? இப்போ என்ன வருஷம் படித்து முடிக்க போகிறீங்க? என்ன வருஷம் படிச்சிட்டீங்க? அதாவது பிஏ இருக்கட்டும், இது இருக்கட்டும், அதாவது ஆர்ட்ஸ் எல்லாம் பிஏ, இதில் எதை படிக்கிறீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? 3rd இயர் எல்லாம் நீங்கள் பிஏயா? அதான் என்ன இன்ஜினியரிங் படிக்கிறா? என்ன பண்ணி நீங்கள் மற்றவங்கெல்லாம் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? நேராக வேலைக்கு போகிறீங்களா இல்லைன்னா வந்து படிக்கிறீங்களா? சரி, இல்லாட்டி ஹையர் ஸ்டடி என்ன நினச்சி வச்சுருக்கீங்க? ஹையர் ஸ்டடி ஏதாவது ஊர் அல்ல இங்கே தான் கேட் எக்ஸாம். அது எவ்வளோ நாளாகும்? 3 to 6 months ப்ரிப்பேர் பண்ணால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடச்சிருவான்? இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி 3 to 6 months நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு மார்க் வந்துருமான்னு கேட்குறேன். இல்லை ஆவரேஜாக ஒன்று இருக்கும். அந்த கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க அதில் வந்து ஒரு ஆவரேஜ் எத்தனை % அதில் பாஸ் ஆகிறாங்க தெரியுமா? அதில் ஒரு விஷயம் ஓகே தானே. அப்போ அதுக்கு அடுத்தது கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அடுத்தது ஐஐடியில் கேட் எக்ஸாம் பண்ண போகிறீங்க தானே? பிஜி தானே பண்ண போகிறீங்க? 2 வருஷம் தானே? 2 வருஷம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், அப்படி தானே? வேலைக்கு போனால் காசு, அப்படி தானே? வேறு எதுவும் நம்ம மக்களுக்கு சமுதாய தொண்டு இல்லைல்ல, காசு தானே? இல்லை இது கரெக்டாக இருக்கீங்களா? சரி, நீங்கள் அடுத்த பிஜி யார் பண்ண, அண்டர் கிராஜுவேட் யார் பண்ணுற? ஒரு 5 நிமிஷம் போயிடலாம். 5 நிமிஷம். ஆமாம், 5 நிமிஷம். அண்டர் கிராஜுவேட் யார் இருக்காங்க? யார் இருக்கீங்க? நீ அடுத்தது தான் பண்ண ஐடியா இருக்கா? பிஜி என்ன பண்ணலான்னு ஐடியா? அப்ராட் எந்த கண்ட்ரி? இல்லை எந்த கண்ட்ரி ஒரு சூஸ் பண்ணி வச்சு? எந்த கண்ட்ரி? சும்மா சொல்லு. யூரோப் கண்ட்ரியா? இல்லையா? மிடில் ஈஸ்டில் எந்த ஊர்? அரப் கண்ட்ரியில் எந்த காலேஜ்? இல்லைங்க, நான் சிரிக்க சொல்லலைங்க. நீங்கள் வந்து 2 பேருமே பிஜி பண்ணணுன்னு இருக்கிறீங்க, அது கரெக்டான சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல தான் சொல்ல வரேன். அப்படி குத்து மதிப்பாக பேசாதீங்கன்ற. 2 வருஷம் இல்லைங்க, அதுக்கப்புறம் விஷயம் இருக்குது. எப்படி நீங்கள் வேறு யார் பிஜி பண்ணிட்டீங்களா? பிஜி எந்த காலேஜ் போகிறீங்க? இப்போ நீங்கள் பிஎல் பண்ணுறீங்க, அப்படி தானே? பிபிஏ எல்எல்பி. அடுத்த பிஜி எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்க? அங்கே தான். சரியா போட்டுருக்கு. வேறு வெளிநாடு போகிற யாரப்படியா நீங்கள்? ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி, ஈவன் லண்டனில். உலகத்தில் எத்தனை இருக்குது தெரியுமா ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி? வேர்ல்டில் ஆக்ஸ்ஃபோர்டு QSS போனால் ஒரு இது வரும். வேர்ல்டில் இந்த யூனிவர்சிட்டி இவ்வளோ இது இருக்குன்னு ஒரு இது வரும், ஒரு கேரக்டர் வரும். தெரியுமா அது? ஆக்ஸ்ஃபோர்டு எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஆக்ஸ்ஃபோர்டு உலகத்தில் 12வது இடத்துல இருக்குது. MIT எவ்வளோ இருக்குது தெரியுமா? வேர்ல்டில் 68வது இடத்துல இருக்குது. சரியா? இப்போ விஷயத்துக்கு வரோம். நீங்கள் பிஜி பண்ணணும், கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். நான் அட்வைஸ் சொல்லுவேன். சரியா? பிஜி பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு 4 வருஷமோ 3 வருஷமோ ஒரு அதாவது என்ஜினியரிங்கோ அதில் ஒரு ஆர்ட்ஸ் படிச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு போகிறேன்னா ஒரு 45,000 50,000 2 வருஷத்தில் வரும். அவ்வளோதானே? மேக்ஸிமம் 70,000 வரும். அதே நீங்கள் ஒரு பிஜி பண்ணிட்டீங்க, அடுத்த லெவலுக்கு 2 வருஷம் கழித்து போனீங்கன்னா நீங்கள் உங்கள் கேரியரில் வந்து 10 வருஷம் அப்படி வந்துடுவீங்க. சரியா? ஒரு நார்மலாக ஒரு பிஇ ஏதோ படிச்சுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போய் ஒரு ஏதாவது கேம்பஸில் செலக்ட் ஆகி போனீங்கன்னா மினிமம் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு 45-50 ரூபா தாண்டாது, சில கம்பெனியை பொறுத்து. ஓகேவா? சில கம்பெனியில் அப்ராடாக ஒரு 60 ரூபா 70 ரூபா கொடுப்பாங்க, மற்ற கம்பெனி வரதில்லை. ஸோ வந்து நீங்கள் பிஜி பண்ணிவிட்டு 2 வருஷம் முடிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து கிடைக்கிற கேரேஜோடைய உங்களுக்கு அந்த சேலரி வரும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரே இருக்கும். அதனால் பிஜி பண்ணுங்கள். உலகளாவிய பிஜி பண்ணதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தெரியும்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 48 கோடி ரூபா கொடுக்குறாப்புல. சரியா? எதுக்கு? நீங்கள் இப்போ வந்து இப்போ காலேஜ் போகிறீங்கன்னு வைங்களா, இப்போ யூரோப்பில் ஒரு காலேஜ் போகிறீங்க, அந்த காலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணி போகிறீங்க. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுன்னு வைங்களேன், யூரோப்பில் எங்கே ஒரு ஜெர்மனோ அல்லது யூரோப்பில், அதாவது இப்போ ஜெர்மன் நிறைய போகிறாங்க. ஜெர்மனுக்கு போனால் மினிமம் ஒரு காலேஜுக்கு வந்து மினிமம் டியூஷன் ஃபீஸு 9 lakhs rupees வரும். நீங்கள் அங்கே எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 6 லட்ச ரூபா வரும்.
மொத்தம் ஒரு 15 லட்ச ரூபா மினிமம், மேக்ஸிமம் வந்து 18 லட்ச ரூபா வருது. ஓகேவா? அப்போ 2 வருஷத்துக்கு 36 லட்ச ரூபா வருது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எம்பிசி கோட்டா முஸ்லீம்களுக்கு மட்டும் 42 கோடி ரூபா வச்சுருக்காங்க. சரியா? அதுக்கு ஒரு விஷயம் நல்லா கேடுங்க. நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ண நினச்சாலும் உலகளாவிய 100 பிளேஸில் இருக்கணும். ஓகேவா? நம்ம தெரிஞ்ச நிறைய பிள்ளைங்க வந்து பிஜி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜெர்மனு, யூரோப்பு, ஸ்பெயின் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கேட்டகரி ஹாங்காங்கில் ஒரு காலேஜ் இருக்குது. ஹாங்காங் நல்ல ஒரு தானே? ஹாங்காங்கில் ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுடைய கேட்டகரி 389 680 இருக்குது. ஓகேவா? இது மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா காலேஜும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. பொருளாதாரம் முக்கியம் இல்லை, ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு ஒரே விஷயம், உலகத்தில் எந்த டாப் 10ல் 30 காலேஜ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணுங்கள், வரும். QSS 30 காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 18 லட்ச ரூபா கொடுங்க. ஓகேவா? ரெண்டாவது விஷயம் சொல்லிடுறேன், அது இல்லாட்டி அந்த காலேஜ் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துரும். ஒன்று நான் வந்து ப்ராக்டிக்கலாக பேசியிருக்கேன். சரியா? இன்னொரு விஷயம் சொல்லி போயிடுறேன். சைனாவில் யாரும் படிக்க போயிருக்கீங்களா? இல்லை. சைனா பற்றி தெரியுமா? எல்லாம் பிஜினா எங்கே ட்ரை பண்ணுவீங்க? யூரோப்பு, அமெரிக்கா, யூஎஸ்ஸு, ஃப்ரான்ஸு, மிடில் ஈஸ்ட்டு, அங்கே எங்கே சொல்லுவீங்க? யாரும் சைனா கிடையாது. சரியா? சைனா பற்றி சொல்லிடுறேன். இந்தியாவிலே நம்பர் 1 காலேஜ் சைனாவில் இருக்குது. சரிம்மா? ஏஷியாவிலே டாப் 1 காலேஜ் சைனாவில் இருக்குது. ஓகேவா? ஏஷியாவிலே. அதுக்கப்புறம் தான் வந்து ஜப்பானில் உள்ள சிங்கப்பூர் காலேஜ் இருக்குது. பார்த்தீங்களா? சிங்கப்பூரில் உள்ள காலேஜ் ஏஷியாவில் இருக்க காலேஜில் வந்து 6வது இடத்துல இருக்குது. ஹாங்காங்கில் உள்ள காலேஜ் 2வது இடத்துல இருக்குது. உலகத்திலே நான் சொல்கிற காலேஜில் சைனா இருக்குது. பார்த்தீங்கன்னா உலகத்தில் 12th இருக்குது. ஹார்ட்வேர்டு. அதனால் சைனா யாரும் ட்ரை பண்ண மாட்டீங்க. சரியா? சைனா வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாங்க. சைனீஸ் லாங்குவேஜ் மட்டும்தான் கேட்டகரி. சைனீஸ் லாங்குவேஜ் கேட்டது ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 5 பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. சரியா? அங்கே நீங்கள் படித்து வெளியே வந்துட்டேன் சொல்கிறேன். என்ன அந்த சைனாவை காலேஜ் சொல்லல, ஒரு சில காலேஜ் வெளியே வந்தீங்கனாலே உங்களுக்கு பிஜி முடிச்சுட்டு வந்தாலே மினிமம் 3 lakhs சேலரி எடுத்துவோம். உலகளாவே எடுத்துருவோம் உங்களை. புரியுதுங்களா? அப்போ யாரோ இதை பற்றி தெரியாமல் இருக்கிறீங்க. நான் சொல்கிறது ஏஷியாவிலே நம்பர் 1 காலேஜ் சிங்கம் ஒரு காலேஜ் இருக்குது. சரியா? உலகளாவே 12வது காலேஜ் இருக்குது. உலகத்தில் ஃபஸ்ட்டு 20 காலேஜில் 12 காலேஜ் சைனாவில் இருக்குது. சரியா? உலகத்திலே ஃபஸ்ட்டு 30 கேட்டகரி இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதில் 12 காலேஜ் சைனாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஒரே இது, நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து அங்கே உள்ளது பாஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு ஒரு சின்ன இது தான். எதையுமே திட்டமிட்டு செய்யுங்க. திட்டமிட்டு இந்த மேலே தான் படிக்க போகிறேன், அது எங்கே படிக்க போகிறோம், எப்படி படிக்கிறோம் முடிவு பண்ணி படிங்க. ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்ம வருங்காலம் தொடர்பு போடுறோம். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.